வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, வால்பாறையில் ஒரு டீ எஸ்டேட்டு. அதுக்கு மேலே ஏறிட்டேன். பட் இதில் வழி இருக்காதா அப்படிலாம் யோசிக்கல. வழிக்கு ஒத்தடிப்பாதனால ஏறிட்டேன். ஆனால் அங்கே தான் ஒருத்தர் சொன்னார், தம்பி இது புலிலாம் நடமாடுற இடம். இந்த இடத்துல ஒரு பொருள் வச்சுருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் கிராஸ் ஆனீங்கன்னா எங்களுக்கு சவுண்டு கேட்கும். அங்கேயும் மேலிடத்துக்கும் போகும் அப்படின்னாங்க. ஸோ புலிகள்லாம் இங்கிட்டு வரும்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியேற பாருங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் தெரிஞ்சு புலி வர இடமா அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சுக்க, ரொம்ப கூலிங்காக, மிஸ்ட்லாம் ரொம்ப கவர் ஆகி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லா பக்கமும் மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேங் கூட மேலே ஏறினாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்களா பொறுப்பாக நீட்டாக வண்டியை கீழே வச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் இதாக வந்திருக்கோம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப மிஸ்டாகி பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும்லாம் அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லை. நல்லாவே இருக்கேனா. சொல்லப்போனால் வால்பாறைன்றது ஒரு சொர்க்கம் தாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களே பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு தருணத்துலேயும் நம்ம பயணம் பண்ணுறோம் பார்த்தீங்களா சார், வெரி க்யூட்டுங்க. ஆனால் பட்டு அந்த பைக்கை வந்து போக வேண்டாம், நம்ம கார் நம்பி போகலாம். ஏன்னா அவங்ககிட்ட லைட் வெல்ஸ் அதிகமாக இருக்கும். எதுனாலும் நம்ம சேஃப்டியாக தெரியும். இங்கிட்ட சுத்தமாக தெரில, அதனால் நம்ம அவங்க பாதுகாப்புலேயே போகலாங்க. அதான் நமக்கு சேஃப்டி. ஒவ்வொரு இடத்துல மட்டும் பளிச்சுன்னு இருக்குது. மிச்ச இடத்துலலாம் இங்கே பாருங்க என்ன இருக்குன்னே தெரில. நிறையா வண்டிகளும் அங்கிட்டு இங்கிட்டு குத்திக்கிட்டு நிற்கிது. போவோம், என்ன தான் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்டு பார்த்துட்டு வண்டி ஓட்டுறது. இது வரைக்கும் லைட்டாக வரும் போயிடும். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரத்துக்கு இருந்து நான் பார்த்ததே இல்லை. நல்லாயிருக்கு. ஸோ ஆனால் நமக்கு சேஃப்டி யாரும் பார்த்திங்கன்னா அந்த கார்காரர் தான். 2 பேரும் போகிறதுனால நமக்கு எதுனாலும் முன்கூடியே தெரிஞ்சிடும். லைட் பவர் அதிகமாக இருக்கனால நமக்கு இதுவே சேஃப்டின்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏதோ ஒரு கண்டத்தில் வந்து இவங்க 2 பேர்த்து இருந்து நம்ம போய்க்கலாம், அவ்வளோதான். பெரிய கண்டம் தாங்க இதெல்லாம். தண்ணி கண்டம் சொல்லுவாங்க, மிஸ்ட்டு கண்டம் கேள்விப்பட்டிருக்கிறா. இதுதாங்க அது. ஒன்றுமே தெரியாத பாதிக்கில் விடுற மாதிரி. வீட்டில் கூட வண்டி வச்சு தெரிஞ்சுருங்க. அந்த மிஸ்ட்டுக்கு அதுக்கும் லைட் வச்சு ஒன்றுமே தெரில. எல்லாருமே அதான் புலம்புறாங்க. இதுக்கு மேடையும் போனால் இன்னும் சுத்தமாக தெரில. கீழேயாவது பரவாயில்ல. மணி பார்த்திங்கன்னா டைம் நீங்களே பார்க்கலாம், 4:48 தான் ஆகுது மணி. பார்த்துக்குங்க எந்த சுச்சுவேஷனும். வால்பாறை அது ஈவினிங் டைமுங்க. இதே நம்ம கீழே பொள்ளாச்சியில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல. வீட்டில் யாரையும் நம்பி போக வேண்டாம். நம்ம கார்காரண்ணன் நம்பியே போகலாம். நம்ம தனிமையாக போகிறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை. 2 லைட் அடிக்கிறதுனால ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கான. பயம் கொஞ்சம் கூட தெரியல. ஓகே தான். ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா இந்த மாதிரி கார்கார உதவியோடு போகிறது நல்லது. இல்லை நான் தான் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், போனோம்னா போக வேண்டியதுதான் மொத்தமாக. ஸோ இது நல்லா இருக்குது. அந்த கார்காருக்கு ஒரு பெரிய நன்றி. இது வேண்டாம், முந்த பார்க்கல, பொறுமையாக போங்கடா. ஏன்டா இப்போ பாரு அவசரத்துக்கு பிறந்தவங்களா இருக்குது. நான் அவசரத்துக்கு பிறந்தவங்களா, மெதுவாக போங்கடா. இன்னும் எத்தனை கொண்ட ஊசி வளர்ந்து இருக்குன்னு தெரில. ஏதாவது ஒரு போர்டு ஓட்டான்னு தெரியும், பார்ப்போம். இவங்களும் எங்கே தாண்டா போறிய, மேலே ஒன்றும் இல்லைடா, எல்லாம் மறைஞ்சிருச்சுடானா கேட்க மாட்டேங்கிறாங்க. கீழேருந்து சொல்கிறான், டே மேலே ஒன்றும் இல்லைடா, போக மட்டும் தர இருக்கு, ஃபோட்டோ ஷூட் கூட பண்ண முடியாது, ஒன்றாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம என்னத்தை சொல்ல. லாரிக்காரன்னா நல்லா வளைச்சி வர்றாப்புல, நல்லா இடுப்புக்குள்ளே நிற்கிறேன் எல்லாம். ஆத்துறாடி ஆத்தாடி ஆத்தா அப்படி. அவர் சீரத்தை குடிச்சுட்டு அவர் ஓட்ட பற்றிலா இருப்பா. நான் போய்க்கிறேன் சாமி. சாமி நான் மாதிரி ஓட்டுறேன். டிரைவர் கூட ஒரு பொறுப்பாளியாக இல்லையே. சிகரெட்டை ஓட்டிக்கிட்டு ஏதோ இந்த மரத்தில் வர மாதிரி காற்று போய் ஓட்டுற இது மாதிரி ஓட்டிக்கிட்டு ஆள் இல்லை. அவனுக்கு குளிர் காய்ச்சலுக்கு அப்படி பண்ணுறானோ என்னமோ. நம்ம போவோம். எங்கள் அண்ணன் 2 அண்ணங்களா நின்றுங்கடா, உங்களை நம்பி தாண்டா வர்றேன். தனியாலாம் போகிறதுலாம் இங்கே அந்த எல்இடி லைட்டுக்குமே செட் ஆகலைன்னா எக்ஸல் சுற்றி ஹீரோ ஹோண்டாலாம் வண்டி வச்சு நின்னோம்னா அப்படி தான் இருக்கும் போல. தனியாக பழம விட்டாங்க இங்கே சோளம் வந்து. ஐயோ, ஆனாலும் இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. பாசிட்டிவாகவே எடுத்துக்க வேண்டியதான். திங்கிங் பாசிட்டிவ். ஸோ எனி டைம்
ஸோ பாசிட்டிவ் வைப்போடே இருக்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் கூலிங்லாம் பெருசாக தெரியலங்க. ஆனால் அந்த மிஸ்ட்லாம் சேர்ந்து சாரெல்லாம் படுது பார்த்தீங்களா, இதெல்லாம் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். நல்லா இருக்கு. தொடச்சிப்பான். ஓகே, அட்ரா கொஞ்சம் கீழே இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். மணி 5 கூட இன்னும் ஆகலைங்க. நைட் இடத்துலலாம் வந்துட வேண்டாம். அதுவும் இப்போதைக்கு வால்பாறைக்கு நைட்டாக பிளான் போட்டுறாதீங்க, வேஸ்ட்டு. இந்த இதுக்கேன்னா ரொம்ப பாதை பெருசு, 3வது நாள் பெருசு அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஆனால் வால்பாறையோட சைஸ் வந்து ரொம்ப சைஸு, ரொம்ப சேஃப்டியாக போகணும். அவர் இண்டிகேட்டர் போட்டு தான் போகிறாரு, நானும் இண்டிகேட்டர் போட்டு தான் போகிறேன். அதான் நம்ம சேஃப்டினா வெளிச்சத்தில் தான் இப்போ எல்லாருமே போகிறோம். போவோம். கொஞ்சம் கீழே இறங்கணும். கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தாண்டா கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதுட்டே. அப்பா 20வது ஏர்பின் பெண்டு வந்திருக்கோம். 40லேருந்து 20வது ஏர்பின் பெண்டு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஓகேவான்ற மாதிரி இருக்குது. இன்னும் கீழே இறங்கினா தான் தெரியும் மிஸ்டர் எப்படி இருக்குது. திடீர்னு ஃபார்ம் ஆச்சுங்க. ஒரு 4 மணி வரைக்கும் நார்மலாக இருந்தது. 1 ஹவருக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு பனிமூட்டமாக மார்கழி மாதம் கூட இப்படி பார்த்ததில்லப்பா. ஆடி மாதம் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். காற்று தான் அடிக்குன்னு பார்த்தா பனிமூட்டமும் இப்படி போயிடுது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக வாங்க. ஆனால் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரமாக கிளம்புற மாதிரி பாருங்கள். ஒரு ரைடராக சொல்கிறேன், அதான் பெஸ்ட்டு. ஏன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். தனிமையாக நம்ம போக வேண்டாம். நம்ம காரோட சப்போர்ட்லேயே லாஸ்ட் வரைக்கும் போகலாம். TN 59Y 51 51 நல்லா ராசியான நம்பராக இருக்காப்புல. நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்காப்புல. இப்போ வரேன் பார்த்தீங்கன்னா, இந்த சந்துக்குள்ள அங்கே அப்பயே நான் வரும்போது ஒரு வண்டி உள்ளே சொருகி இருந்தாப்புல. எப்படி சொல்கிறான்னு தெரில. மிஸ்ட்டு வந்து பார்வை மாதிரி தெரிஞ்சாப்புலையா இல்லை குடிவ உள்ள விட்டாப்புலையான்னு தெரில. ஆனால் நம்ம என்றைக்குமே சேஃப்டியாக ஓட்டுறது நல்லது. நம்ம ரைடரு என்றைக்குமே நம்ம வந்து ஸ்லோவாக போய் எல்லாத்தையும் ரசிக்கிறக்கூடிய ஒரு ஆள். பைபாஸில் மட்டும்தான் கொஞ்சம் வரட்டும், மற்ற டயத்துலலாம் வாய்ப்பு இல்லை. இந்த இப்போ கூட பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஸ்லோ தான். இதை நீங்கள் இதில் ஃபோனில் பார்த்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதா சொல்ல வேண்டாம். அவரே பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறார். அவருக்கு முன்னாடி தான் நான் போகிறேன். சாமி உன்னை இன்னும் மறக்கவே மாட்டேன். அவன் நம்பர் நான் வச்சுட்டேன்னா நல்லபடியாக கீழே இறங்கிட்டேன். பொள்ளாச்சியில் வந்து ஓரளவுக்கு ஆலியா டேமுக்கு இன்னும் ஒரு 18 ஏர்பின் பெண்டு நம்ம தான் இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். மேலே பாருங்கள், சுற்றி ஒன்றுமே தெரில. ஆனாலும் இந்த இன்னமும் இந்த கூட்டத்தில் ஏறி வச்சுட்டா தான் கைவிட்டேன். கேள்விப்பட்டேங்க, இந்த முல்லைப்பூவா 12 வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுக்குறது நிறைய இடத்துல கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க. எங்கேன்னு தெரிஞ்சு அந்த 12 வருஷத்துக்கு உள்ளே நம்ம பார்த்துட்டோமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா. பார்ப்போம், பார்த்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் முல்லைப்பூ எங்கே விளையும் தான் கரெக்டாக தெரில. அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே, பார்க்கலாம். ஸோ வனத்துறையினர் பார்க்கும்போது கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சு. ஏன்னா மேலே ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா புலிகள்லாம் வர இடத்துல வந்துட்டு நாவாட்ட தேயிலை தோட்டத்தில் வண்டி எடுத்துகிட்டு மேலே போயிட்டேன். அங்கே சென்சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, தம்பி இதெல்லாம் புலி வர இடம் தம்பி, நீ வாட்ட என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்க, ஃபைன் 2000ரூவானாங்க. சரி ஓகே, தெரியாமல் வந்துருக்கோ அப்படின்னா சரி போயிருக்கோ, டிக்கில் இறங்கி பார்த்துக்கோங்க அப்படின்னா. அப்புறம் அவரும் ஒரு நல்ல மனசாக இருந்தாப்புல. அதனால் ஓகே இங்கே வாங்க பண்ணி கொடுத்து அப்படின்னு போகிறாப்புல. ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லைங்க, நார்மல் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் வண்டி ஓட்டுனதுக்கு அதுக்கப்புறம் இப்போ ஓட்டுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த துன்பத்தை பார்த்துட்டு இன்பத்தை பார்க்கும்போது ஓடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பர் காலம் ஒருத்தருங்க வாங்க. ஆனால் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டு வரேன். பாய். நம்மளை பின்னாடி போக சொல்கிறாங்க. அங்கேயும் காரு இங்கேயும் ஆப்போசிட்டில் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். அவர் பஸ் கார் போனால் தான் நம்மளும் போக முடியும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து அவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ்காரம் வந்தாக்கா நமக்கு எல்லாத்துக்கும் வழி. ஒரு பஸ்ஸுக்காக தான் அவளை வீட்டுக்கு பாவம் பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு.
கல்லியா இருக்கோ மேலே உண்மை தெரியல இன்னும் எல்லாருமே குத்துமைப்பானே வந்துருக்கோம். ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் அவங்கள தன்னைத்தானே திட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. இயற்கை பண்ணுற வேலை இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. அப்படி இப்படி போயிடாதீங்க, மாட்டிக்கோ இடையில போய். ஆமாம், இவங்க பின்னாடியே போகிறது தான் நல்லது, சேஃப்டி. சுத்தமாக கீழே ஒன்றுமே தெரிலையே. இன்னும் இருக்கா ஊரு? அண்ணே ஒன்றும் தெரிலண்ணே. மேலே எல்லாம் ஒன்றுமே தெரியல. எப்படி போகிறீங்க? ஓகேங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். நீங்களே பார்த்தீங்களா வீடியோவில், பா எந்த மாதிரி இருக்குது சுத்தமாகவே தெரில. இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஒரு 100 மீட்டருக்காவது என்ன நடக்குதுன்றது தெரியுது. அங்கே எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஆக்சிடெண்ட்டுமே நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. 108 போய்க்கிருக்கு. இங்கிட்ட ஒரு பக்கம் ஆக்சிடெண்ட் நடந்துருக்கு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் பார்க்கும்போது சங்கடமாயிருச்சு. ஸோ ட்ராவல் ஓகே தான், பட் இந்த மாதிரி மிஸ்ட் வர டயத்தில் நிப்பாட்டி போட்டாலும் பிரச்சனை தான். ஏன் சொல்கிறேன்னா, நிப்பாட்டினா வந்து இன்னொருத்தருக்கு தெரிய மாட்டேங்குது, வந்து பின்னாடி இடிச்சிட்றாங்க. ஸோ ரன்னிங்லேயே தான் இருக்கணும் போல். ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சர்னு சொல்லலாம், ரொம்ப டேஞ்சர்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஒரு ரைடை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கீழே தான் இருக்குது, இன்னும் ஒரு தூரம் போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அங்கே போனதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போயிட்டு பஸ் நல்லா சாப்பிடணும், நல்லா பசி இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த குளிருக்கு அதுக்கும் பயங்கரமாக பசிக்குது. டீ மட்டும் தான் குடித்தேன். ஸோ இனிமேல் தான் போய் நம்ம சாப்பிட்றதுலாம் எல்லாமே. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே தான், இங்கிட்டு ரொம்ப சேஃபாக இருக்குது. ஆனால் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரோடு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் அந்த இதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அப்போக்கப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மரங்கள்லாம் ரொம்ப படர்ந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மிச்சதான் தன்னைத்தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. முரட்டு வளைவாக இருக்குடா, இந்த இடத்துல முந்தி வேறு வேண்டியதாக அடிச்சு. நல்லா இருக்குது, வளைவுலாம் நல்லா இருக்குது. பட் ஏன்னா ரோடு ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணலை, அது மட்டும்தான் குறை. மற்றபடி ஓகே தான், நல்லா தான் இருக்குது. இங்கே அந்த பஸ்ஸுக்காரன் புட்றா, விட்றா கொஞ்சம் வழியே விட்றா. இந்த மாதிரி பெரிய பஸ் வரும்போது ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா சைடில் வர்றது எனக்கு தெரியவே மாட்டேங்குதுங்களா. அங்கே வரைக்கும் காருக்காரன் அசால்ட்டாக போகிறாப்புல, அவர் போயிடுவாப்புல, இல்லைன்னு சொல்ல. நமக்கு சைடில் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மகிட்ட எப்படி இவர் ஓவர்டேக் பண்ணுறது. ஸோ அவர் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வழி விடுவாப்புல, அது வரைக்கும் பொறுமையாக இருந்துக்கலாம். இந்த லைட்லாம் இருக்கும் தான் கொஞ்சம் ஒரு பஸ்ஸு பெரிய பஸ்ஸு போகிறன்றதே நமக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருக்குது. இல்லைன்னா நமக்கே தெரியாது இந்த மிஸ்டேக் அதுக்கும். ஓகே, நல்லா பின்னாடி கலர் லைட்டாக அந்த கல்யாணத்துக்கு மாங்காய் லைட்டு, தேங்காய் லைட்டு நல்லாவே போட்டிருக்காப்புல. ஐயோ ஒன்றுமே தெரில. ஒன்றுமே தெரியல காய்ஸ். இந்த வெள்ளைக்கோடு மட்டும் லைட்டாக தெரியுதுடா. வால்பாறை வரைக்கும் பார்த்து வாங்கடா டேய். சுத்தமாக தெரிலடா கண்ணு. கிளாஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு ஒன்றுமே தெரிலனா பார்த்துக்க. பார்த்து வாங்க, வால்பாறைக்கு வரீங்க. இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில்
ஒன்றுமே தெரில. ஏதோ குத்து மதிப்பாக ஓட்டு அந்த லைட்டை பார்த்து ஆல்ரெடி அங்கிட்டலாம் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் தெரியுது. இவங்க லைட்டு பின்னாடி போகிறது தான் பெஸ்ட்டு. நம்ம ஆட்டை முந்திரி காட்ட மாதிரி போனோம்னா சரியாக வராது. இங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டாப்பில் ஒரு பஸ்ஸு வராப்பில், அதனால தான் எல்லோரும் பின்வாங்குறாங்க. பட் ஆனால் சுத்தமாக எதுவும் தெரில. மாட்டுக்கு ப்ரோ அங்கிட்ட ஆப்போசிட்டில் பஸ்ஸு. இங்கிட்ட வந்துருங்கண்ணே, பஸ்ஸு வருது. ஒரு வழியாக நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் நம்ம கீழே இறங்கிட்டோம்னா நம்ம வீடு வந்திருக்கேன். ஸோ வீட்டில் போய் மிச்ச ரிவ்யூவை பார்க்கலாம். ஓகேங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாடு இங்கிட்டு மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சுருக்காங்க. செட்டிநாட்டு சமையல் செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு பீஸு குழம்பு மீனை போட்டுட்டு அப்புறம் வறுத்த மீன் எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, இங்கிட்டு நல்ல வறுத்த மீன், சீலா மீனுங்க. சீலா மீனும் வெலை மீனும். ஆமாம், வெலை மீன் வந்து பொரிச்சிட்டாங்க, சீலா மீன் குழம்புக்கு. ஸோ ஒரு புடி பிடிச்சாச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு வழியாக முடிச்சுட்டு சாயந்தரம் நைட் டைம் பாருங்கள், சொல்லப்போனால் சாயந்தரம் ஒரு 7 மணி 6:30 அந்த டயத்தில் இப்படி தான் இருக்குது. இன்னமும் வந்து ஃபுல்லாக சன் வந்து மறையலை. ஆனால் சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ நான் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி. சில பாட்டுகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, பொள்ளாச்சி இளநீரே அப்படின்னு. ஐயோ, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இளநீர் அந்த அளவு ஃபேமஸ் தாங்க. இங்கே பாருங்க, சுற்றி தென்னை மரம் தான். எவ்வளோ ஹைட்டு பாருங்க. நான் 2வது மாடியில் இருக்கேன், அதுக்கு மேலே 2 மாடிக்கு மேலே இருக்குங்க தென்னை மரம். அப்போ எவ்வளோதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. சரி, ஓகே, இது அப்படியே நம்ம ஷூட் எடுக்கலாம். அப்புறம் இந்த வானத்தோட கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது என்ன கலர்னே கூட எனக்கு சொல்ல முடியல. அந்தளவுக்கு பிளாக் கலர் இருந்து இங்கிட்டு ஃபுல்லாக ப்ளூயிஸாக இருந்துச்சு. ஓகே, அப்படியே மறையிற சாட்டை அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, ஹைப்பர் அதிகமான ஸ்பீடில் போட்டோம்னா நமக்கு அது அழகாக தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டேன். ஸோ சூப்பராகவே வந்துருந்துச்சு அதோட அவுட்புட்டு. எனக்கே ரொம்ப பிரமிப்பாக அந்த சன்னு மறையும் போது எவ்வளோதுக்கு பிளாக் ஆகுறது, அந்த ஒவ்வொரு டயத்துலேயும் கலர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுறன்றது நீங்களே பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.